ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளான்டர் ஃபேசியாட்டிஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆர்ச் இருக்குல்ல, ஸோ அந்த ஆர்ச் சப்போர்ட்டிவ் மசில் ரொம்ப வீக்காக இருக்கிறதால வரும். ரெண்டாவது உங்களோட டிபிஆலிஸ் மசில், இந்த டிபியாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிபியாலிசிஸ் வந்து ஓவர்லோட் ஆகிறதாலையும் வரும். அண்ட் ஓவர் ப்ரொனேஷன், அதாவது நீங்கள் நடக்கும் போது உங்களோட கால் வந்து அவுட்வேர்ட்ஸில் இந்த மாதிரி பெண்ட் ஆகுதுன்னா அதனாலே வரும். ஈவன் சம்டைம்ஸ் உங்களோட காஃப் மசில் நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிருக்கும். ஸோ இந்த பிளான்டர் ஃபேசியாட்டிஸ் வரும்போது அவங்களுக்கு அந்த அந்த இடம் பேர் தான் பிளான்டர் ஃபேசியாட்டிஸ். இந்த படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதுதான் பிளான்டர் ஃபேசியாட்டிஸ் இடம். ஸோ அந்த எங்கேருந்து எங்கே போகும்னா அப்படியே உங்களோட காஃப் மசில், ஈவன் சம்டைம்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் வரைக்கும் ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். ஸோ இந்த ஸ்டிஃப்னஸை குறைச்சாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளான்டர் ஃபேசியாட்டிஸ்க்கான பெயின் வந்து கொஞ்சம் சரியாகும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கான ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஸ்டிஃப்னஸ்ன்னு அடிங்க. நானே உங்களுக்கு டிஎம்மில் அந்த ஒர்க் அவுட் லிஸ்ட்டை அனுப்புகிறேன்.